எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் Swetha. So we have with us Dr. Lakshmi, who is a senior consultant obstetrician gynecologist at 84 Hospital. நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற டவுட் மேம் VBAC-ங்கிறது. இப்போ கூட நிறைய மதர்ஸ் கிட்ட நான் வந்து C-செக்ஷனுக்கு அப்புறம் என்னடா உங்களுக்கு லேபர் பிளான் இந்த ப்ரெக்னென்சிலன்னு கேட்டால் C-செக்ஷன் தானே டாக்டர் அப்படிங்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் unaware about a VBAC. அண்ட் நிறைய பேருக்கு VBAC வந்து எனக்கு நடக்குமா, am I the candidate அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்குது. ஸோ we have compiled a list of questions which commonly our pregnant mothers ask. இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு VBAC நான் பிளான் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ கேப் கழிச்சு டாக்டர் செகண்ட் பேபி பிளான் பண்ணுறது, எவ்வளோ இயர்ஸ் வந்து கேப் விடணுங்கிறது? That's a very good question. Initial teaching என்னன்னா ஃபஸ்ட்டு சிசேரியன், ஆல்வேஸ் சிசேரியன் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம சொல்லப்பட்டு இருந்த ஒரு ரெக்கமெண்டேஷன். But now, depending on so many factors, success rate of VBAC வந்து maximum 75% இருக்குது, sometimes 25%. So depends on patient mother-ஓட factor also. So minimum gap between pregnancies பார்த்தீங்கன்னா as per international standards it's 18 months. So 18 monthsலேருந்து 2 years வரைக்கும் pregnancy gap இருந்ததுன்னா the chances of success, complications வந்து கம்மியாகிறது இருக்குது. So 2 years கேப்புங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், டாக்கிங் அபவுட் சக்ஸஸ். இப்போது எல்லாருக்குமே நம்ம வந்து VBACனா இவ்வளோ சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். வி டேக் லாட்ஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் இன்டு கன்சிட்ரேஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு VBAC வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்கிறது இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ பிஃபோர் ப்ரெக்னென்சி பார்த்தோன்னா சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின்டைனிங் ஐடியல் பாடி வெயிட், ஸோ நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, லைக் ஆப்டிமைசிங் ஆர் ஹெல்த் பிஃபோர் எம்பார்க்கிங் ஆன் அ ப்ரெக்னென்சி. சுகர் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறது, டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா குட் கண்ட்ரோல் கொண்டு வரது, ஹைப்பர் டென்ஷன் வந்து மெடிகேஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது. அண்ட் மென்டல் ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டேக்கிங் அ ஹெல்த்தி டயட் ஃபார் போத் கப்புள் ரெண்டு பேருமே, அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஹைட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். தென் கம்மிங் டு த ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா இட் இஸ் பெட்டர். தென் ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் என்ன ரீசனுக்காக சிசேரியன் பண்ணியிருக்கோங்கிற இண்டிகேஷன். ஸோ ஒரு வேளை வந்து பேபி தலை இறங்கலைன்னு பண்ணியிருக்கோமா, இல்லை பேபிக்கு ஹார்ட் பீட் வேரியேஷன், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்திருந்தோம்னா தென் இப்போ வந்து அவங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ அந்த மாதிரி ரீசன் ஃபார் ப்ரீவியஸ் சிசேரியன் என்ன விதமான கட் பண்ணி அந்த யூட்ரஸில் வந்து நம்ம பேபி எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் யூஸ்வலாக கீழே போடுவோம், சம்டைம்ஸ் த இன்சிஷன் மேபி அப்பர் செக்மெண்ட் ஆஃப் த யூட்ரஸில் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் அஃபெக்ட் த சக்ஸஸ் ரேட் ஆல்சோ. And also the gap between pregnancies as we previously mentioned, so 2 years அந்த மாதிரி இருந்ததுன்னா then it is more favorable for vaginal delivery. Like you rightly said ma'am, what we want to stress here is உங்கள் VBAC-ஓட சக்ஸஸ் ரேட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியட். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி ஆகிட்டு 9th மந்தில் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் டெலிவரி ஆகிடுமா, அது வந்து மட்டுமே எல்லாம் கிடையாது. நீங்கள் ஈவன் பேபி பிளான் பண்ணுற டைம்லேருந்தே எல்லாமே ஐடியலாக அந்த நம்மளோட செக்லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிறது நல்லது. Yeah, and one more point, Swetha, previous vaginal delivery இருந்ததுன்னா then the chances are even more higher. So 90% success rate if they have one vaginal delivery either before the cesarean or even after the cesarean ஒன்று. அண்ட் இந்த ப்ரெக்னென்சியில் பேபியோட வெயிட் ஓரளவுக்கு ஆவரேஜ் வெயிட்டாக இருக்கிறது, நாட் வெரி பிக் பேபிஸ் லைக் 3.5, 3.9, 4 kg அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் சக்ஸஸ் ரேட் இஸ் ஈவன் மோர். ஸோ டு பி வெரி ஃப்ராங்க் மேம், நிறைய சென்டரில் நம்ம வந்து ஒரு இப்போது ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் மதருக்கு நார்மல் டெலிவரி ஆஃபர் பண்ணுற மாதிரி VBAC வந்து எல்லா இடத்துலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்னும் ஆஃபர் பண்ணுறது கிடையாது நம்ம ஊரில். ஸ்டில் டாக்டர்ஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபியர், ஏதோ ஒரு இனிபிஷன் நமக்கு இருக்குது. நம்ம ரொம்ப வந்து நிறைய நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது VBAC-க்கு. ஏன் நமக்கு அந்த பயம் இருக்குது? வாட் இஸ் த திங் தட் we are all concerned about medically with the VBAC? ஸோ ஃபார் எவ்ரி VBAC சக்ஸஸ் ரேட் மே வேரினாலும் சான்சஸ் ஆஃப் ஸ்கார் ரப்சர், அதாவது அந்த யூட்ரஸில் போட்டிருக்க தையல் அந்த வலி வரும்போது வர கன்ட்ராக்ஷன்ஸில் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு 100ல் ஒருத்தருக்கு இருக்குது, விச் மீன்ஸ் 1% ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக பேபியோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பிகாஸ் இந்த பேபி ஹார்ட் பீட் வேரியேஷன் தான் ஃபஸ்ட்டு க்ளூ நமக்கு இந்த ஸ்காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ தென் அண்ட் தேர் வி டிசைட் ஃபார் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன். ஸோ சான்சஸ் ஆஃப் சிசேரியன் வந்து 4ல் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்கிறோம், 25%. ஸோ என்ன தான் இது வந்து 1% காம்ப்ளிகேஷன், ரேர் காம்ப்ளிகேஷன்னாலும் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் அ ரியல் எமர்ஜென்சி, வி ஹேவ் டு டெலிவர் த பேபி இமீடியட்லி. ஸோ எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணாலும் அதில் ஒரு 10% ஆஃப் த பேபிஸ், சம்மர் அரௌண்ட் 6லேருந்து 12% ஆஃப் த பேபிஸ் வந்து தே கேன் ஹேவ் சம் காம்ப்ளிகேஷன். அதான் பேபிக்கு வந்து ஆக்சிஜன் கட் ஆகும் போது பிரெயின் வந்து இஸ் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் ஆக்சிஜன். ஸோ அதனால் ஏதாவது பேபிக்கு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாத காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், லைக் டெவலப்மெண்டல் டிலே, இந்த மாதிரி சில ரிஸ்க். ஈவன் தோ இட் இஸ் வெரி ரேர்,
அந்த ரிஸ்க் இருக்குங்கிறதுனால we have some trepidations and many of the doctors are themselves not comfortable offering VBAC to patients. ஸோ நம்ம இந்த ஸ்கார் ரப்ச்சர் சொல்கிறீங்களா மேம், ஸ்கார் வந்து நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியாதா? ஸ்கார் எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஸ்கேனில் பார்த்தா தெரியுமா இல்லை மேம்? இட்ஸ் அ குட் கொஷின். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. என்னால் கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு ரப்ச்சர் ஆகாதான்றது கண்டுபிடிச்சி சொல்ல முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து ஸ்கார் திக்னஸ் மெஷர் பண்ணலாம். ப்ரெக்னென்சியில் எவ்வளோ வந்து யூட்ரஸோட ஸ்கார் இருக்குது திக்னஸ் வந்து மெஷர் பண்ணாலும் கூட திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் லேபர். ஸோ அந்த டைமில் மெஷர் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று எவ்வளோ திக்னஸ் இருந்தாலுமே we cannot predict correctly who is going for ruptureன்றது. ஸோ நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த லேபர் பெயின்ஸும் இருக்குது. லேபர் பெயின் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்தாலும் ரப்ச்சர் ஆகும்போதும் பெயின் இருக்கும். ஸோ we cannot differentiate between these two. பட் கண்டினியூஸ் சிவியர் பெயின் அது வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது வந்து பேபியோட ஹார்ட் பீட் வேரியேஷனில் தான். ஸோ லைக் யூ ரைட்லி செட், நம்ம வந்து எந்த ஸ்கார் எவ்வளோ திக்காக இருந்தாலுமே லேபரை இந்த ஸ்கார் தாங்குவாங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஸ்கேனில் ஸ்கார் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குல்ல, ஏன் நமக்கு ஆகலை அப்படின்ற கொஞ்சம் வரி இருக்கிறது உண்டு. ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஐ பிலீவ். சர்டன் திங்ஸ் வந்து they are not predictable and preventable. லைக் எப்படி ஷோல்டர் வந்து வரத்துக்கு கஷ்டமாக இருக்குமா, ஈவன் 3 kg பேபி கேன் ஹேவ் ஷோல்டர் டிஃபிகல்ட்டி. ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, ப்ரிவென்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் அது அப்போ வரும்போது இட் இஸ் அ டைனமிக் ஈவெண்ட்டுங்கிறதுனால we have to be mentally prepared, like physically prepared also. ஏன்னா அந்த பேபியை வந்து இம்மீடியட்டாக டெலிவர் பண்ணணும் as early as possible within 10 to 15 minutes டைம் வச்சுக்கிறதுனால we should have all facilities for emergency cesarean. பீடியாட்ரிஷியன் ஸ்டாண்ட்பையில் தான் we have to attempt this. ஸோ நார்மலாக பெயின் ஆரம்பித்து டெலிவரி பண்ணுறதை விட நம்மளா இன்டியூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்கார் ரப்ச்சர் ஆன டெண்டன்சி இஸ் ஈவன் லிட்டில் பிட் ஹையர். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ இன் டு ஸ்பான்டேனியஸ் லேபர். அதனால தான் இந்த மாதிரி VBAC எக்ஸ்பெக்ட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து we wait till their due date. 40 weeks வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா then the other options to go for induction. ஸோ டு கன்க்ளூட், லைக் ஐ ஆல்வேஸ் டெல் ஆல் மை ப்ரெக்னென்ட் மதர்ஸ், நீங்கள் உங்கள் VBAC-ங்கிறது 9th மந்தில் ஆசைப்படக்கூடாது. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னிலேருந்தே அந்த பிளான் ஸ்டார்ட் ஆகணும். யூ ஷுட் பி வெரி கிளியர் ஆஃப் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு VBAC பிளான் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே உங்களோட வெயிட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட டயட் பிளான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொட்டீனுக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது லைக் மேம் செட் சுகர் பிபி ஏதாவது இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு முன்னே அதெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நல்ல நேச்சுரல் லேபர் வர வரைக்கும் யூ கேன் ஆல்சோ வெயிட். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் சுகர் பிபியோடலாம் வரும்போது we are forced to medically deliver you at a certain period. ஸோ அதெல்லாம் வேண்டாம்னா நம்ம ப்ரீ ப்ரெக்னென்சிலேருந்தே கரெக்டாக இருக்கிறது அட்வைசபிள். அண்ட் த்ரூ அவுட் யுவர் ப்ரெக்னென்சி நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வெயிட் கெயின் ஆகிறது, அந்தந்த ஸ்டேஜ்க்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொட்டீன் பண்ணுறது, இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் ஒரு விஷயம் ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எமர்ஜென்சியாக சிசேரியன் ஆகிறவங்க வந்து டிஸ்ஹார்டன் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் வி ட்ரைட். ஸோ நம்ம ட்ரை பண்ணி நமக்கு வந்து 25% சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் we should not be disheartened. ஸோ there is always saying no, who நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.